அன்பு நண்பர்களுக்கு வணக்கம். நான் பல்லாவரம் சட்டமன்ற தொகுதி பல்லாவரம் தெற்கு பகுதி 24வது வட்டக்கழகத்தின் வட்டப்பிரதிநிதியாகிய ஆதித்யா உங்களிடம் வாக்கு சேகரிப்பதற்காக வந்துள்ளேன். இது எனக்கு முதல் தேர்தல் களம் அல்ல. நான் கடந்த 14 ஆண்டுகளாக திராவிட முன்னேற்ற கழகத்தில் பல்வேறு படிநிலைகளில் பணியாற்றியுள்ளேன். இப்பொழுது 24வது வட்டத்தின் வட்ட பிரதிநிதியாக இருக்கிறேன். நான் ஒரு பொறியியல் பட்டதாரி. ஒரு மென்பொருள் நிறுவனத்தில் மேலாளராக பணிபுரிகிறேன். நான் திமுகவிற்கு ஏன் வாக்கு போட வேண்டும், வாக்கு செலுத்த வேண்டும் என்பதற்கான சில ஆதாரங்களையும் சில தரவுகளையும் உங்களிடம் கொண்டு வந்து சேர்க்க வேண்டும் என்கிற அடிப்படையிலேயே இந்த பதிவினை நான் மேற்கொள்ள இருக்கிறேன். இந்த பகுதி என்பது மிகவும் படிப்பாளிகள் நிறைந்த பகுதியாக இருப்பதன் காரணமாக திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு எப்பொழுதுமே இது ஒரு கோட்டையாக இருந்து வருகிறது. திராவிட முன்னேற்ற கழகம் இந்த பகுதிக்கு பற்பல நல்ல விஷயங்களை செய்துள்ளது. நமது முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர், இந்நாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் அனைவருமே இந்த பகுதியின் வளர்ச்சிக்காக பாடுபட்டுள்ளார்கள். குறிப்பாக 2006ஆம் ஆண்டு நம்மளுடைய சட்டமன்றத்தின் இந்நாள் உறுப்பினராக இருக்கக்கூடிய திரு கருணாநிதி அவர்கள் முன்னாள் நகராட்சியின் தலைவராக இருக்கும்போது ராதா நகரில் உள்ள சுரங்கப்பாதை கொண்டு வருவதற்காக கடும் முயற்சிகளை எடுத்து 5 ஆண்டு காலம் கடுமையாக பணியாற்றி அனைத்து படிநிலைகளிலும் அதற்கான வேலைகளை செய்து முடித்து 2011இல் திராவிட முன்னேற்ற கழகம் மீண்டும் ஆட்சிக்கு வந்ததற்கு பிறகு அதை திறக்கலாம் என்று எண்ணிக்கொண்டிருந்த போது 2011ஆம் ஆண்டு மக்கள் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு எதிராக தீர்ப்பளித்தனர். அதனால் என்ன ஆனது? 15 ஆண்டு காலம் நாம் இங்கே பொறுத்தாக வேண்டிய காலம் வந்தது. ஏன், இந்த கையாலாகாத அதிமுக அரசினால் ஒரு சுரங்கப்பாதையை கூட இந்த பகுதிக்கு திறக்க முடியாத அவல நிலையைத்தான் நாம் 15 ஆண்டு காலம் சமாளித்து வந்தோம். அந்த நிலையில் இந்த பகுதி கடந்த 15 ஆண்டுகளில் மிக சிறப்பாக வளர்ந்துள்ளது. நிறைய வணிகமயமாக்கப்பட்ட பகுதியாக மாறி உள்ளது. சென்னையின் தெற்கிலிருந்து வரும் நுழைவாயிலுக்கு அருகாமையில் இருக்கின்ற தொகுதி என்ற காரணத்தினால் மிகப்பெரிய நிறுவனங்களான சரவணா ஸ்டோர்ஸ் அனைத்து நிறுவனங்களும் இங்கே தன்னுடைய தடம் பதித்துள்ளதால் இந்த தொகுதி பெரும் முக்கியமான தொகுதியாக மாறியுள்ளது. இந்த நிலையில்தான் நமது சட்டமன்ற உறுப்பினர் நம்முடைய திராவிட மாடல் ஆட்சி 2021இல் அமைந்த பிறகு பெரும் முயற்சியுற்று அனைத்து படிநிலைகளிலும் ஏறி இறங்கி தேவையான அப்ரூவல்கள் அனைத்தையும் வாங்கி நம் அனைவருக்கான திட்டமான ராதாநகர் சுரங்கப்பாதையை நமக்காக பெற்று தந்தார். அதை திறப்பதற்குள் அனைத்து முட்டுக்கட்டைகளும் எதிர்க்கட்சிகளால் போடப்பட்டன. இது ஒரு வழி பாதையாகத்தான் இருக்கும், இருவழி பாதையாக இருக்காது. இதை ஒரு வழி பாதையாக திறந்தால் அனைத்து பிரச்சனைகளும் வரும், உள்ளே வர முடியாது, வெளியே போக முடியாது என்று பற்பல விமர்சனங்கள் நம்மை நோக்கி வந்தன. ஆனால் அதை எதையும் நம் சட்டமன்ற உறுப்பினர் அவர்கள் பொருட்படுத்தவே இல்லை. அவர் பொருட்படுத்தாமல் அயராமல் உழைத்து இந்த தொகுதி திமுகவின் கோட்டை என்று நிரூபிக்கும் வகையில் இளம் தலைவர் உதயநிதி அவர்களை கொண்டு வந்து, நம் நாட்டின் துணை முதல்வர் உதயநிதி அவர்களை கொண்டு வந்து அந்த சுரங்கப்பாதையை திறந்து இது இருவழி பாதையாகத்தான் இருக்கும். திராவிட முன்னேற்ற கழகம் எப்பொழுதுமே மக்களுக்கான தொண்டை செய்யும். எதிர்க்கட்சியாக இருந்தாலும் சரி, ஆளுங்கட்சியாக இருந்தாலும் சரி, எப்பொழுதுமே இது மக்களுக்கான இயக்கம், மக்களுக்கான தொண்டை மட்டுமே செய்யும் என்று உறுதிப்பாடோடு அந்த சுரங்கப்பாதையை இருவழி பாதையாக திரண்டு கொடுத்தார். அதற்கான விளைவு இன்று மக்கள் பயன்பாட்டிற்கு அந்த சுரங்கப்பாதை வந்து அனைவரும் குரோம்பேட்டை பகுதியில் இருந்து வெளியே செல்வதற்கு 5 நிமிடத்தில் வெளியேறுவதற்கு ஏதுவாக அந்த சுரங்கப்பாதை வசதியாக உள்ளது. இதையெல்லாம் எண்ணி கவனத்தில் கொண்டு வருகின்ற 2026 சட்டமன்ற தேர்தலில் மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியின் வேட்பாளர் அனகை டி முருகேசன் அவர்களுக்கு முரசு சின்னத்தில் வாக்களிக்குமாறு திமுக கழகத்தின் தொண்டனான 24வது வட்டக்கழகத்தின் வட்டப்பிரதிநிதியான ஆதித்யா எனும் நான் கேட்டுக்கொள்கிறேன். மீண்டும் மே மாதம் அமையவிருக்கின்ற தமிழ்நாடு அரசாங்கத்தில் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்னும் ஒற்றை சொல் மறுபடியும் முதலமைச்சர் ஆக வேண்டும். அந்த குரல் சட்டமன்றத்தில் ஒலித்தால் மட்டுமே நம் பல்லாவரம்
சட்டமன்ற தொகுதியின் பிரச்சனைகள் மட்டுமல்ல, தமிழ்நாட்டின் அனைத்து பிரச்சனைகளையும் தீரும் என்று கூறி இந்த நல்ல வாய்ப்பினை பயன்படுத்தி கொண்டு உங்களின் அலைபேசி மூலமாக உங்களிடம் வந்து நான் இந்த ஓட்டு சேகரிப்பை இன்று முதல் தொடங்குகிறேன். இன்று முதல் தேர்தல் முடியும் வரை நான் தினமும் ஒரு பதிவை போட்டு திமுக இந்த பல்லாவரம் சட்டமன்ற தொகுதிக்கு மட்டுமல்ல, தமிழ்நாட்டிற்கு என்னென்ன திட்டங்களை கொண்டு வந்திருக்கிறது என்ற அனைத்தையும் உங்களிடம் பட்டியலிட்டு உங்களுடன் பேராதரவை நாடி வந்திருக்கிறேன். வாக்களிப்பீர் உதயசூரியன், வாக்களிப்பீர் மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி, நமது வெற்றி வேட்பாளர் அனகை டி முருகேசன், வாக்களிப்பீர் முரசு சின்னம், வாக்களிப்பீர் தேர்தல் நாள் 23/4/2026. மீண்டும் தமிழ்நாட்டின் வளர்ச்சிக்காக திராவிட மாடல் ஆட்சி மலர வாக்களிப்பீர் உதயசூரியன், வாக்களிப்பீர் முரசு. நன்றி.